ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா GE25C01 பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ யூனிட் ஒன்ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸு. ஆக்சுவலாக ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்சிக்யூ மாடல் தான் கேட்பாங்க. கேட் மாடல் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் கொஸ்டின்ஸ் படிக்கும் போதே உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு சில ஒன் வேர்ட்ஸ் வந்து அந்த மாதிரி கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ். இதில் வந்து என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியம். அதோட இம்பார்ட்டன்ஸ் டீல்ஸ் பார்த்துக்கோங்க. குளோபல் வார்மிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதோட ரோல் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நான் கொடுத்துருக்குது மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்க கொஸ்டின் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் எல்லோ கலர் ஷர்ட் தான் ரொம்ப முக்கியம். பார்ட் பியில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பில்டிங். இந்த பில்டிங் கான்செப்ட்ல வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், இதுவும் ப்ரீவியஸ் இயர்லாம் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதோட ரோல் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த யூனிட்ல ரோல் நிறையா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து யூனிட் டூல ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அடிஷனலாக நிறையா படிங்க. இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் தெர்மல் அண்ட் அக்கோஸ்டிக் இன்சுலேஷன் மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எஃப்ஆர்சி ரொம்ப முக்கியமான ஒன்று. டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி எஃப்ஆர்பி பிரிக்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த செகண்ட் யூனிட்ல சிமெண்ட் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன், யூசஸ்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. பிரிக்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுபோக வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல் அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்ளிகேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க, கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன். இது மோஸ்ட்லி எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அங்கங்கே இருக்கிறது அனாலிசிஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸு. ஸோ ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடிஷனலாகவும் கொஞ்சம் நிறையா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இதில் 3 மார்க்ஸு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஷாலோ அண்ட் டீப் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். டிஃபரன்ஷியேட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. லிண்டல்ஸ் ரொம்ப முக்கியம். லிண்டல்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. கிரீன் பில்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பியரிங் கெப்பாசிட்டி அண்ட் செட்டில்மெண்ட் ரொம்ப முக்கியம். பிரிக்ஸ் அண்ட் ஸ்டோன் மஸ்னரியை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி யூனிட்ஸ் எல்லாம் அந்த 2 டாபிக் கொடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்ற கான்செப்ட் மோஸ்ட்லி வரும். அது மாதிரி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்ட் பி இதில் டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ரிப்பீட்டட் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் இருக்கும். அடுத்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அதோட அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் பார்த்துக்கோங்க. கிரீன் பில்டிங் கேட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மசனரி யூசிங் பிரிக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. எல்லாமே அனாலிசிஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து யூனிட் 4ல ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் அடிஷனலாக படிச்சுக்கோங்க. இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து டீசல் பவர் பிளான்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ளிகேஷன், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் படிச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த அப்ளிகேஷன், எக்ஸாம்பிள் இது மாதிரி இருக்கிறதா கொஞ்சம் நிறையா படிச்சுக்கோங்க. நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் எனர்ஜி டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி கேட்கலாம். அதான் சொல்றேன், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த டிஃபரன்ஷியேட் பண்ற கான்செப்ட் கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் 2 டாபிக்ஸ் உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி கூட கேட்க வாய்ப்பு இருக்கு தான். பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீம், அதாவது வந்து தெர்மல் பவர் பிளான்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கேட்பாங்க. ஒர்க்கிங் பிரின்சிபல், கிளாசிஃபிகேஷன், ரா லேஅவுட் ஸ்கெட்ச் ஏதாவது கேட்கலாம். இல்லை இது எல்லாத்தையுமே கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரீம் பவர் பிளான் கேட்கலாம், இல்லை தெர்மல் பவர் பிளான் கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நியூக்ளியர் பவர் பிளான் இந்த 2 படிச்சிங்கனாலே மோஸ்ட்லி ஒன்று அட்டன் பண்ணிடலாம். இதில் ஏதோ ஒன்று கேட்காம விட்டாங்க அப்படின்னா அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான் கேட்க வாய்ப்பு இருக்கு. இது படிச்சாலும் அந்த பிரின்சிபல், லேஅவுட், ஃபங்க்ஷனு, அது போக வந்து கிளாசிஃபிகேஷன் இந்த மாதிரி இருக்க பார்த்துக்கோங்க. பிளாக் டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் ஒன் வேர்ட்ஸு. ஸோ ஒன் வேர்ட்ஸ் வந்து இந்த இன்ஜின் கான்செப்ட்ஸ் வரும். இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸு. இதில் ஐசி இன்ஜின் அதோட பர்பஸ் ஆஃப் லூப்ரிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி வந்து ஹவு பம்ப்ஸ் ஆர் கிளாசிஃபைடு, இது ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த பம்ப்ஸ் வச்சு இது எப்படி கிளாஸிஃபை பண்ணான்னு கேட்டிருக்காங்க. நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. அது ஹெச்விஏசி ரொம்ப முக்கியமான ஒன்று. டர்பைன்ஸ் அண்ட் பம்பை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லலாம். அந்த டிஃபரன்ஷியேட் கான்செப்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஐசி இன்ஜினும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு பார்ட் பி. இதில் வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் காம்பனன்ட்ஸு, கிளாசிஃபிகேஷனு, ஒர்க்கிங்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து யூனிட் 6 இதில் வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வெல்டிங் கான்செப்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸு. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெல்டிங் ரொம்ப முக்கியம். சிஎன்சி மிஷின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்க் வெல்டிங் ரொம்ப முக்கியம். 3D பிரிண்டிங் நல்லா பார்த்துக்கோங்க. மெஷினரி ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அது வந்து எப்படி ட்ரெடிஷ்னல் சப்ட்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்து டிஃபர் ஆகுதுன்னு கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் மோஸ்ட்லி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. வெல்டிங்கோட ப்ராசஸோட டைப்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்லாம் மோஸ்ட்லி ரிப்பீட்டாக இருக்க கொஸ்டின் தான் நான் கொடுத்துருக்கேன். ஒரு சில யூனிட்ஸ் கொஞ்சம் புதுசாக இருக்கிறதுக்கும் நான் அனாலிசிஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். எல்லோ கலரில் ஷேர் பண்ணலாம், நல்லா படிச்சுக்கோங்க. கீழே நான் கொடுத்துருக்கிறதும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி இதெல்லாம் வந்துடும், கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். ஒன் வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் எம்சிக்யூ மாடல் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.